Hello everyone. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதிகப்படியான உடல் பருமன் என்ன காரணங்களால வருது, அதனால என்ன குறைபாடுகள் நமக்கு ஏற்படும், என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதை எப்படி சயின்டிஃபிக்கா நம்ம பிராக்டிகல் முறையில் அவாய்ட் பண்ணலாம், எப்படி weight loss நம்ம பண்ணலாம் சயின்டிஃபிக்கான்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா weight gain எதனால வருது அப்படினு பாத்தீங்கன்னா உங்க உடம்புல தேவைக்கு அதிகமான கலோரிகள் இருக்கும்போது உங்களுக்கு weight கூடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு தேவையில்லாத சத்து அதிகமா உடம்புக்குள்ள போயிட்டே இருக்கும்போது இந்த எனர்ஜி எக்ஸசைஸ் பண்ணியோ இல்ல உடல் உழைப்பு இல்லாமையோ இருக்கும்போது உடல்ல அதிகப்படியான கொழுப்புகள் சேர்ந்து தான் weight ஏறுது. சராசரியா ஒரு ஆணுக்கு 2500 கலோரிகள் ஒரு நாளைக்கு தேவைப்படும். விமனுக்கு 2000 கலோரிகள் தேவைப்படும். இந்த கலோரிகள் அந்த நாள்ல எரிந்து அது செயல்ல அற்று போயிடுச்சுன்னா உங்களுக்கு weight gain இருக்காது. அதே இந்த எக்ஸஸ் கேலரி உடம்புல இருக்கும்போது உங்க உடல் எடை கூடும். ஸோ இந்த அதிகப்படியான உடல் எடை கூடுதல் என்னென்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதய பாதிப்புல கொண்டு வரும். கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வரலாம், உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஏற்றலாம், பிளட் ப்ரெஷரை கூட்டலாம், கால் வலி, முட்டு வலி, ஒரு சில இது கேன்சரில் கூட கொண்டு போய் விடலாம். ஒபிசிட்டின்னு சொல்கிற இந்த உடல் பருமன். ஸோ அப்படிப்பட்ட உடல் பருமனை எப்படி சயின்டிஃபிக்கலாக கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வெயிட்டை குறைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 3 விதத்தில் நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று உணவு பழக்கங்கள், ரெண்டாவது எக்ஸசைஸ் உடல் உழைப்பு, மூணாவது பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம். ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஒரு சில உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது, ஒரு சில உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். ஸோ முதல்ல எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது தவிர்க்கணுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுகர் இல்லாத அந்த ரிஃபைன்டு ஆடட் சுகர்னு சொல்லுவோம், வெள்ளை சர்க்கரை, டேபிள் சுகர். ஸோ இந்த உணவு இதை சேர்க்கப்பட்ட உணவுகளை நீங்கள் அது கம்மியாக சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா இந்த சுகர் என்னென்னா நீங்கள் இந்த ஐஸ்கிரீம், சாக்லேட், ஸ்வீட்ஸ் இதிலெல்லாம் எக்கச்சக்கமான சுகர் இருக்கிறபோது அது உடனே பிளட்டில் குளுக்கோஸாக மாறிடும், உடம்புல போய் சேர்ந்துடும், கிளைக்கோஜனாக சேர்ந்துடும். ஸோ இது சேர்ந்துக்கிட்டே இருக்கிறபோது உங்களுக்கு அதுக்கு ஏற்ற உடல் உழைப்பு இல்லை, நிறைய சுகர் போயிட்டே இருக்குன்ற போது என்ன ஆகுன்னா அது கொழுப்பாக மாறிடும். அதான் லைப்போஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் தோள்களுக்கு கீழே, குறிப்பாக வயிற்று பகுதியில் தோள்களுக்கு கீழே கொழுப்பாக மாறி சேர்ந்துடும் இது. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடணும். எந்தெந்த உணவில் சர்க்கரை அதிகமாக இருக்கோ அதை குறைங்க. ஒரு ஜூஸாக குடிக்கிறீங்கன்னா சர்க்கரை போடாமல் குடிங்க. ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம், கேக்கு இது மாதிரி ஐட்டங்களை தவிருங்க, இல்லாட்டி ரொம்பவே குறைச்சிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு. ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மேலே ரொம்ப செறிவூட்டப்பட்ட உணவுகள். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, ஜாமு, சாஸ் இந்த மாதிரி ஐட்டம் இதிலெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு அதிகம் இருக்கும். ஸோ இதை பயங்கரமாக ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் சத்தெல்லாம் கம்மியாக இருக்கும், ஃபைபர் கம்மியாக இருக்கும், கெடுதலான உணவு பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால் உண்டு பண்ணுற பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேக்டு ஐட்டம், பேக்கரி ஐட்டம் இதையும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சேச்சுரேட்டட் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை ஏற்றக்கூடிய கெட்ட கொழுப்பு. ஸோ ஹை ஃபேட் மில்க் அதை கம்மி பண்ணுங்கள். அண்டு நான்வெஜ் பார்த்தீங்கன்னா பீஃப் அண்ட் மட்டன் இந்த மாதிரி ரெட் மீட் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இருக்கும், அதை குறைச்சிக்கலாம். அதுக்கு பதில் ஸ்கின்லெஸ் சிக்கன் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பாம் ஆயில் அண்ட் தேங்காய் எண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம், அதையும் குறைச்சிக்கிறது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வெளியிலேருந்து உணவுகளை வாங்கி சாப்பிட்றத குறைங்க. நீங்களே உணவு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அது பெட்டராக இருக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவு முறைகள் உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு உணவை நீங்கள் அதிகம் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையான வர காய்கறிகள் மற்றும் பழ வகைகள். காய்கறிகள், பழங்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல் இருக்கும், உங்களுக்கு ஃபைபர் இருக்கும், வயிறு சீக்கிரமாக ஒரு ஃபுல்னஸ் கொடுத்துரும், அது உங்களுக்கு உதவி பண்ணும். அடுத்தது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு மற்றும் ப்ரோட்டீன். இந்த ஸ்கின்லெஸ் சிக்கன் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம், பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம், தானியங்கள் நிறைய எடுத்துக்கலாம், நல்ல மீன்கள் அந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நல்ல ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பும் இருக்கும். இது உங்களுக்கு வயிறை ஃபுல்லாக வச்சுக்கும். கெட்ட ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்றத தவிர்க்கும். முட்டை அதிகம் சாப்பிடலாம். முட்டை சாப்பிட்றது வெயிட் லாஸுக்கு எப்படி உதவும் அப்படின்னு நீங்கள் எது நினச்சிங்கன்னா முட்டையை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஸ்டொமக் வயிறை ஃபுல்லாக வச்சுக்கும்.
ஸோ நீங்கள் சாப்பிட்ற கேலரி பின்னாடி சாப்பிட்ற கேலரிஸ் வந்து குறையும். ஸோ முட்டையை நீங்கள் சாப்பாடுல அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில் ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள், ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஃபைபர் அப்படின்னா என்னென்னா, ஃபைபர் வந்து உங்களுக்கு நார்ச்சத்து மிக்க உணவுகள், பழங்கள், காய்கறியில் ஃபைபர் அதிகம் இருக்கும். இதை நீங்கள் அதிகம் சாப்பிட்றம்போது உங்கள் வயிறு வந்து ஒரு ஃபுல்னஸ் கொடுத்து தேவையில்லாத கெட்ட உணவுகள் சாப்பிட்றது குறையும். ப்ரோபயோட்டிக்ஸ் நல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தயிர் வகைகள், இதில் வந்து கிருமிகள், நல்ல கிருமிகள், பாக்டீரியா இருக்கும். இதுவும் உங்கள் வயிறு ஹெல்த்துக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு உதவும்னு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் மனிதர்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. இப்போ வந்து உட்கார இடத்துலேயே வேலை பண்ணுற மாதிரி இருக்கிறதால கேலரிஸ் லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. உள்ளே போகிற எனர்ஜி தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெளியே போகிறது கம்மியாக இருக்கிறதால உடல் பருமன் ஏற்படுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடங்கள் நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ ப்ளஸ் இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல சேர்ந்துட்டு இருக்க எக்ஸ்ட்ரா கொழுப்பு ஃபேட் வந்து எனர்ஜியாக மாறி உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு அது உதவி பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறத ப்ரையாரிட்டி கொடுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நடக்க பாருங்கள், சைக்கிள் யூஸ் பண்ண பாருங்கள், கார் யூஸ் பண்ணுறீங்கன்னா தூரமாக பார்க் பண்ணிவிட்டு நடங்க, வீட்லேயும் படிக்கட்டு ஏற ட்ரை பண்ணுங்கள், லிஃப்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு உதவும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். சரியாக தூங்காததால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த நாளும் தொடர்ந்து தூங்காமல் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு பசி அதிகமாக ஏற்படும். பசியை உண்டு பண்ணுற ஹார்மோன் கேர்லின் அப்படின்ற ஹார்மோன் அதிகம் சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசியை தூண்டி விட்டு உங்கள் மெட்டபாலிசத்தை மாற்றி உங்களுக்கு என்ன பண்ணோன்னா உங்கள் பாடியோடைய மெட்டபாலிசத்தையே மாற்றி உங்களுக்கு வெயிட் லாஸ் உண்டு பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய இந்த கிராஷ் டயட், கீட்டோ டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிலாம் வருது. இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயட் வந்து உங்கள் மெட்டபாலிசத்தை குறைச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வெயிட் கூடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக வந்துடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதனால் உங்களுக்கு பயங்கர பசி ஏற்படும். உங்களால் ஒரு ஃபோக்கஸ்டாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படும், முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், விட்டமின் டெஃபிஷியன்சி வரும். ஸோ இந்த மாதிரி கிராஷ் டயட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வெயிட் லாஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து சஸ்டெயினபிளாக இருக்காது. உங்களால் தொடர்ந்து அந்த வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்றது மூலமாகவும், இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட், குப்பை உணவுகளை குறைக்கிறது மூலமாகவும், சரியான உடற்பயிற்சி பண்ணுறது மூலமாகவும், நல்லா தூங்குறது மூலமாகவும் உங்களால் ஒரு லாங் டேர்முக்கு வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம திருப்பியும் ஒரு வாட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். நல்ல காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகளை ஹெல்த்தியாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல ஃபைபர் சத்து நிறைய கிடைக்கும், உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதிகம் கிடைக்கும், உங்கள் வயிறும் நல்ல உணவுகளால் ஃபில் ஆகிற போது தேவையில்லாத உணவுகளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிரேவிங்ஸோ இல்லை நீங்கள் வந்து நிறைய தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்க மாட்டீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உணவில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய எனர்ஜியை இது யூஸ் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு ஃபேட் லாஸ், வெயிட் லாஸுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை காலையில் சாப்பிடும்போது உங்கள் வயிறு ஃபுல்லாக இருக்கும், தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்க மாட்டீங்க. ஃபைபர் அதிகம் இருக்கிற உணவுகள், ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம் இருக்கிற உணவுகள் சாப்பிடுங்க. அண்ட் இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம் நீங்கள். ஸோ இது எப்படி நம்ம உதவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடத்த அதை ஆக்குபை பண்ணிவிடும், நிறைய சாப்பிட விடாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டில் சாப்பிட்லாம். நீங்கள் சின்ன பிளேட்டில் சாப்பிடும்போது ஆப்வியஸாக உணவு நீங்கள் கம்மியாக தான் வைப்பீங்க. இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் இந்த பஃபேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட் தான் வைப்பாங்க, நிறைய எடுக்கூடாதுங்க. இதை நீங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கேலரி கவுண்டர் ஆப்பெல்லாம் இப்போ நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 500 கேலரி கம்மியாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணுறம்போது, தொடர்ந்து பண்ணுறம்போது உங்கள் ஹெல்த்து வந்து, உங்கள் வெயிட் வந்து ஹெல்த்தி வேல கம்மியாகும். அதுக்கப்புறம் உடல் ஆக்டிவிட்டீஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நிமிடங்கள் டெய்லி எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். நடக்கலாம், படிக்கட்டு ஏற ட்ரை பண்ணுங்கள், லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க. கார் யூஸ் பண்ணுறீங்கன்னா தூரமாக பார்க் பண்ணுங்கள். அவுட்டோர் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணலாம். இதனால உங்கள் வெயிட் வந்து ஹெல்த்தியாக குறையும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறம்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயிட் வந்து மசில் கெயின் ஆகும், ஃபேட்டு குறையும். ஸோ நீங்கள் வெயிட் ஸ்கேலில் பார்க்குறம்போது என்ன ஆகுனா, வெயிட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேணாம். உங்கள் ட்ரெஸ்ஸு சைஸுக்கு ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள், உங்கள் இடுப்பு அளவு குறையுதான்னு பாருங்கள். அது ஒரு நல்ல இண்டிகேட்டர்.
ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து ஹெல்த்தியான முறையில் குறையும். இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின்டைன் பண்ண முடியும் உங்களால் ரொம்ப நாளைக்கு. இது சயின்டிஃபிக்கானது, பக்க விளைவுகள் இல்லாதது. ஸோ உணவு கட்டுப்பாட்டில் தேவையில்லாத உணவுகளை குறைங்க, ஹெல்த்தியாக உணவு சாப்பிடுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் லாங் டேர்முக்கு ஹெல்த்தியாக ஒரு வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். மேலும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.